நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்துடைய ஸ்பெஷல் பார்த்தோன்னாக்கா சிக்கன் ஃப்ரை தாங்க. சிக்கன் 65 கூட இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம். சாதாரணமாகவே சிக்கனை நான் எப்படி பொரிப்பேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். அதாவது நல்லா 350 கிராம் அளவுள்ள போனே இல்லாத சிக்கன் வந்து எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதனால தான் இது வந்து சிக்கன் 65 அப்படின்லாம் நான் சொல்கிறேன். நான் இதை நீங்கள் ஒரு முழு கோழி 1 கிலோ கோழி வாங்கி அப்படியே நீங்கள் வந்து இதே போல் பிரட்டி நீங்கள் வந்து செய்யலாம். இன்றைக்கி கழுவி ரெடியாக இருக்குது. என்னென்ன போட்டு பிரட்டலான்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையை 2 பிச்சு போட்டுக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலையை. அதோடு சேர்த்து நம்ம காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், இது நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதாவது 1/4 டீஸ்பூன். அப்புறம் குட்டியோண்டு நான் வந்து கலர் பவுட்ரு வீடியோக்காக எடுத்துருக்கிறேன். நார்மலாக ரொம்ப சேர்க்க மாட்டேன், ஏன்னா மிளகாத்தூள் உள்ள கலரே போதுன்ட்டு. அது கூட அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். அது கூட நான் வந்து தயிர், இது ரொம்ப முக்கியம். தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கலந்துக்கிறேன். அதோட எலுமிச்சப்பழவு, இந்த சிக்கனை வந்து நல்லா ஊறி அது வந்து டெண்டராக ஆக்குறது இந்த தயிரும் அந்த லெமனும் தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அரை முடி லெமனில் கொஞ்சோடு பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக பிழியணுன்னு அவசியம் இல்லை, புழிஞ்சு விட்டுங்க. தயிர் எனக்கு வந்து இது புளிப்பாக இல்லாததுனால நான் அரை முடி அப்படியே ஊற்றிக்கிறேன், சின்ன முடி தான். ஆனால் நீங்களுக்கு புளிப்பு தயிராக இருந்துச்சுன்னா ரொம்ப எலுமிச்சம்பழம் தேவையில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவே இன்னொரு வருஷன் என்ன அப்படின்னாக்கா, நான் 1 கிலோ கோழியை அப்படியே போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ விருந்துக்கெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு மேரினேட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாக்கா, நான் வந்து தயிருக்கு பதிலாக முட்டையை சேர்த்துக்குவேன், அவ்வளோதான். அதுக்கு பதிலாக இது அப்படிங்கிற மாதிரி தயிருக்கு பதிலாக முட்டை சேர்த்தா தயிர் சேர்க்க மாட்டேன், ஏதாவது ஒன்று தான். ஆனால் இங்கே நம்ம 350 கிராம் தான் சிக்கன் எடுத்துருக்கோங்கிறனால நான் தயிர் சேர்த்துக்கிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வந்து வேறு எதுவும் இல்லை. இதே மாதிரி தான் எப்போதுமே நான் மேரினேட் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ விருந்துலாம் பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா, இல்லை ஈது பெருநாளுக்கெலாம் வந்து நாளே இது போல் மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே இருந்தால் போதுமானது. பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணதுக்கு அப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பரட்டி பொரிச்சோன்னா நல்லா கிறிஸ்பியாக, எண்ணெயில் ஒரு மசாலா கூட உதிராது, ஒட்டாது, எதுவுமே செய்யாது, தனித்தனியாக சூப்பராக இருக்கும். இதுதான் நான் செய்கிறது, காலங்காலமாக செய்யக்கூடிய டிப்ஸு. இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும், சூப்பராக இருக்கும். நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சூடு வந்ததோடு நம்ம பொரிக்க வேண்டியதுதான், எப்போதும் சிக்கன் பொரிக்கிற மாதிரி. இது பேசிக்காக சில பேருக்கு சிக்கன் பொரிக்கிறது இப்போ தான் சமையல் கற்றுக்கிறாங்கனாக்கா இந்த டிப்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ரோட்டு கடையிலலாம் நீங்கள் சாப்பிட்றீங்க சிக்கன் 65 அப்படின்லாம், அந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் குட்டியோன்னு இப்போ அதாவது 1 கிலோ சிக்கன் வாங்கினேன்னா இந்த சக்கை பீஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேரினேட் குட்டி குட்டியாக கட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டு என்னைக்காவது குழந்தைங்களுக்கு பொரிச்சு இந்த மாதிரி கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே சிம்பிளானது. நம்ம மேரினேட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த வந்து ஜூஸியாக இந்த சிக்கன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீக்கிரமும் வெந்துடும், ரொம்ப நேரம் இது பண்ணணும்னு இல்லை. கொஞ்சம் நேரம் அப்படியே பரட்டாமல் வச்சுட்டு அப்புறமேல் பரட்டி விட்டு 2 பக்கமும் நல்லா மொறுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் கூட ஒரு மசாலா ஏதோ உதிராத அழகாக சூப்பராக வந்துடும். செமையாக இருக்குது பாருங்கள். சிக்கன் 65 ரெடி. இதே போல் நீங்களும் எந்த சிக்கன் போனோடு உள்ள சிக்கன் எந்த சிக்கனில் வேணாலும் இதே மாதிரி பொரிச்சு பாருங்கள், இதே டெக்ஸ்சரோடு தான் இருக்கும். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சூப்பராக எங்கள் வீட்டில் நான் எப்பொழுதுமே எந்த மாதிரி சிக்கன் பொரிப்பனோ அந்த ஒரு ஸ்டைலில் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கலர்ஃபுல்லாக ஒரு வாசமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் 1 கொத்து கருவேப்பிலையும் பொரித்து மேலே தூவியிருக்கேன். அது இன்னுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.